இங்க காலையிலே ஒரு கடை வச்சு, நான் யாராவது வருவாங்களா வெயிட் பண்றதுக்கா ஒரு பையிலும் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டுருங்க. பாருங்க, எவ்வளோ அழகா நான் பேனர் போட்டு வச்சிருக்கேன். நீங்க கேட்கலாம் ப்ரோ, ஏன் ப்ரோ எம்எஸ்டி சாப்பாட்டு கடைன்னு வச்சிருக்கீங்க? ஓகே. சாப்பாட்டு டீக்கு பதிலா ஏன் ப்ரோ டீன்னு வச்சீங்க கேட்கலாம். ஏன்னா, நம்ம கடை எல்லா கஸ்டமரும் சார் இந்த மாரி கஸ்டமர்லாம் மரியாதையோட நம்ம செய்யணுத்துக்காக தான் டீக்கு பதிலா டீன்னு போட்டிருக்கேன். சார் நீங்களாவது வரீங்களா? ஏம்மா நீனா என்ன சார் என்னப்பா எல்லாரும் போறீங்க? எப்பா தப்பா நீ ஒன்றும் போயிட்டானா? என்னடா இது நம்ம கடை வந்து மரியாதையோட கடை. ஆனால் எவனும் கூப்பிட்டு எவனும் வரமாட்டேங்கிறான். எப்பாப்பா பச்சை மணி நீ தான் வரியாப்பா? என்னப்பா வேலை வரீங்களா? இந்த கடை நல்லா இருக்கும். ஸ்வீட்டு அப்படியே பர்கரு பீஸா எல்லாமே இருக்கும். வரீங்களாப்பா? போயிட்டான்டா அவன். சரி ஆரம்பிச்சலாமா? ஸோ வணக்கம் மக்கள், இதான் உங்கள் எம்எஸ்சி தமிழ். வீடியோ பார்த்துருக்காங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கோங்க. என்கிட்ட உங்களுக்கு தெரியும் டிஸ்கா லிங்க்கும் கமெண்ட்ஸில் கொஞ்சம் அதை பெற்று கொஞ்சம் உதவியாக இருக்கும். அப்படி ஆப் போடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உறவினருக்கோ இல்லை யாரும் காமிச்சிடுவோம் கொஞ்சம் உதவியாக இருக்கும். உங்கள் நினைவிருக்கும் இந்த ரோப்ளாக்ஸ் ஃபுட் ஃபாஸ்ட் ஷாப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். அதாவது இதில் என்னென்னா நம்ம ஒரு கடை ஆரம்பித்து அது எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு சரி, அதுக்கு மட்டும் இல்லை இந்த நிலை வந்து மொக்கையாக இருக்குது. ஓகே, வெள்ளம் பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே சட்டு புட்டுன்னு போயிடலாம். நம்ம கடைக்கு வந்தாச்சு. இப்போ என்னன்னா அவங்க ரெஸ்டாரண்ட் கான்பூரும் வருவிக்கிறேன். முதல்ல கம்ப்யூட்டர் போய் தொடரா அப்படின்னு சொல்றாங்க. யாரை பார்த்துட்டா தொடரான்னு சொல்றீங்க? நான் கம்ப்யூட்டர் திறக்கிறேன், அதுக்கு போய் தொடரான்னு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அவமானமா இருக்குது. சரி திறந்தாச்சு. இப்போ என்ன வாங்கணுமா? பன்னு வாங்கணுமா, பேட்டி வாங்கணுமா, பேப்பர் வாங்கணுமா? ஓகே வாங்கிடலாம். மூணுத்தையும் வாங்கியாச்சு. 36 ரூபா செலவாயிடுச்சு. ஓகே நண்பர்களே வாங்கிடலாம். என்னாச்சு? ஏதோ ஒரு வண்டி வருது. இது எக்ஸ்பிரஸ் வண்டியா? ஓ ஓ ஃபுட்டு அதாவது நம்ம வாங்கின டெலிவரி பண்ணிட்டு போகிறானுங்களா? ஓகே சூப்பரா. இங்கடா பண்ணு காணோம். இல்லைடா அது மட்டும் ரோட்டில் தள்ளி வச்சிருக்கீங்க. சனியை பிடிச்சவங்கண்ணா. உங்களை பார்த்து நல்லவன் சொன்ன காரி துப்பிக்கணும் நானே. இது மட்டும் என்னடா தண்ணியாக அங்கே போட்டிருக்கான். இது அந்த அட்டைப்பட்டியாவது அங்கே வச்சா பரவாயில்ல. ஏன்னா அந்த பாக்ஸ் போட்டு கவர் ஆகிருக்குது. இது மட்டும் என்னடா தண்ணியை அங்கே ரோட்டில் வச்சுருக்கீங்க. எவனாவது மிதிச்சுட்டு போகிறதுக்காடா சனியை பூச்சோ எக்ஸ்பிரஸ் வண்டி. சரி எதுவும் ஒன்று அவனை திட்டியாச்சு. இப்போ இந்த பெட்டியை வச்சுட்டு இப்போ வந்து என்னென்னா அட்டைப்பெட்டியை ஓப்பன் பண்ண வேண்டும். அட்டைப்பெட்டியை திறக்க வேண்டும். என்னது பேட்டி தானே இது? ஓகே இந்த பேட்டியை வச்சாச்சு. இப்போ இந்த பேப்பரும் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே இடைஞ்சலாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே இது வைக்கணும். ஓகேங்களா நண்பர்களே? இது கீழே வச்சுக்கிட்டு இந்த பேப்பர் வந்து இங்கே ஓரமாக வச்சிடலாம். அப்போ தான் ஆர்டர் பண்ணும்போது உடனே டக்குன்னு கவர் பண்ணி மூடிடலாம். அப்புறம் இது இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டி வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம். அதனால் நான் பொறிச்சு எடுத்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணுறேன், வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லுறேன். அட பாவீங்களா, அந்த பேண்ட்டி நம்ம பொறிச்சு எடுக்கவே ஒரு நாள் ஆயிடுச்சுங்க. சரி இப்போதான் 2வது நாள் தான் நம்ம கடையே ஓப்பன் பண்ணுறோம். எப்போ சார் வாங்குற முதல் கஸ்டமர் உள்ள வந்திருக்காங்க. ஓகே ஆர்டர் வாங்கணும் பொருள் இருக்குது. கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே ஆர்டரை வாங்கியாச்சு. என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னு அப்புறம் ஒரு பொரிச்ச பேண்ட்டி. ஓகே ஒரு பன்னு எடுத்தாச்சு, வச்சாச்சு. அப்புறம் ஒரு பொரிச்ச பேண்ட்டி அதுவும் வச்சாச்சு. என்னங்க சார் நீங்கள் டக்குன்னு ஒரே சரிங்க பர்கர் இப்படியா இருக்கும்? இல்லையே. ஓ ஓ ஓ பேப்பரு ப்ளஸ் பன்னு அப்புறம் பேண்ட்டி. அடா கொய்யால இது சொல்லவே இல்லையே என்கிட்ட. அதான் நான் பார்த்தேன் என்னடா இவன் சாதாரணமாக கேட்குறான்னு. அப்போ பர்கர் அப்படின்னா அப்போ எதுக்கிட்ட பேப்பர் வாங்க சொல்லுவாங்க யோசித்தேன். இப்போதான் புரியுது இப்படி கேட்குறான் பையில. அங்கே பாருங்க இப்படி தான் இந்த ஆர்டரே வருது. சரி இது ஒன்று விடுங்க, இவனுக்கு பார்சல் போட்டு அமுச்சு கொடுத்துடலாம். சார் என்னங்க சார் சாப்பிடுங்க சார், உங்களை திருப்தியாக சாப்பிடுங்க சார், அப்போதான் எனக்கு நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கும். ஓகே இப்போ என்னன்னா இந்த பேப்பர் எடுத்து இங்கே லைனாக அடுக்கி வச்சிடணும். ஆனால் அந்த டேக் த ஒன் பண்ணா
ஏன்டா இப்போதான் எடுத்து கொடுத்தேன். ஓ இப்போதான் அந்த டாஸ்கே முடியுதா? அட கொய்யால டேய், நான் எடுத்து கொடுத்த அந்த கஸ்டமர் அமுச்சு விட்டான்டா. என்னடா இப்போதான் அந்த டேக் ஒரு பட்டு நிற்கிறீங்க. சரி இது ஒன்று விடுங்க, சட்டு புட்டுன்னு வேலையை அடுத்த கஸ்டமர் வந்துட்டாங்க. இருங்க சார், எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். அது இங்கே அது ஆர்டர் பண்ணதானே உட்காருவீங்க நீங்கள். உங்கள் பழக்கம் அப்படி இல்லை, உங்கள் விதி வழக்கப்படி நீங்கள் அப்படி தான் உட்காரணும். ஓகே நண்பரே. சார் என்ன இருங்க சார், எனக்கு கோளாறு ஆயிடுச்சு. இருங்க, இந்த பன்னு இருக்குது பார்த்தீங்களா, பன்னு வச்சாச்சு. இப்போ இந்த பேட்டி எடுக்கணும் பார்த்தீங்களா, இந்த பேட்டி அதுவும் வச்சு ரேப் பண்ணி அதுக்கப்புறம் தட்டில் வைக்கணும். சார் இருங்க சார், இந்த குப்பையை நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம கடை என்றைக்குமே மரியாதையோடு தான் நடத்துவோம். இந்த கஸ்டமர் உட்காரத்துக்கு முன்னாடி நாங்கள் க்ளீன் பண்ணிடுவோம். என்ன இன்னைக்கு லேட் ஆச்சு, சாரி சார். ஓகே, அவரை நல்ல திருப்தியாக சாப்பிட்டோம். ஓகே, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் என்ன வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, என்ன வாங்கலாம், பேண்ட்டையும் ஒரு பர்கரையும் மறுபடியும் வாங்கலாம். என்ன தீந்து போயிரு போலுக்கு. ஓகே வந்துடும் போல இருக்குது, கொஞ்ச நேரம் வந்துடுமா? வந்துருச்சு. ஆஹா, எக்ஸ்பிரஸ் வண்டின்னு எக்ஸ்பிரஸ் வண்டி தானே. இரு, இப்போ யாரும் உக்காந்து போன மாதிரி இருக்குது. சிச்சி, நம்ம பிரம்மையாக இருக்கும் நண்பர்களே. சரி இது ஒன்று விட்டுங்க, அடுத்த கஸ்டமர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏப்பா இன்னும் வந்துட்டாரா? இருங்க சார், நான் எல்லாத்தையும் இந்த பேப்பர் அரேஞ்ச் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு கொடுத்துலான்னு. சரி நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை ட்ரீட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள் சார். மறுபடியும் நான் இதை பண்ணிவிட்டு உங்களை நான் சந்திக்கிறேன் சார். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் என்றான்னு தெரியுமா நண்பர்களே, கஸ்டமர் உடனே வரும்போது உடனே ரெடியூரும் கூத்து வச்சுப்பேன். கேட்பாரா சார் ஒரு பர்கர் நாங்கள் சார், என்ன சார் அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டீங்களா எப்படி அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் என் மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுமா, இது நேற்று வச்சு பர்கரு அப்படி அவன் நினைக்க மாட்டான். ஓ இதுக்கு சுட்டு பர்கரா நல்லா இருக்குமே, நக்கி சாப்பிட்டு போயிடுவான் சார் அப்படின்னு. ஆனால் நம்ம கடை என்றைக்குமே மரியாதைட்டு தான் நடக்கணும். நேற்று வச்ச பர்கரோ இல்லை முந்தா நேற்று வச்ச கெட்டு போன பர்கரோ நம்மெல்லாம் வைக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு செஞ்சோமா அதை உடனே கொடுத்தோமா, அதான் நம்ம வேலை. என்னங்க சார், திருப்தியாக சாப்பிடுங்க சார். நீங்கள் சாப்பிடுங்க, நான் இந்த இதெல்லாம் என்ன உள்ள எடுத்து வைக்கிறேன் சரிங்களா? ஓகே, இந்த பார்சல் எடுத்து இங்கே வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்சலும் இங்கே எடுத்து உள்ளே வச்சிடலாம் சரிங்களா? அப்புறம் அந்த ஓகே சார், தேங்க்ஸ் சார். க்ளீன் பண்ணிட்டு ஏன் உட்காந்து போகிறீங்க சார்? சார் ஏதோ கீழே ஏதோ சுடுதா சார், உங்களுக்கு நடக்கும் இல்லையா? நான் போயிட்டான். சரி ஏதோ ஒன்று எடுங்க. ஆமாம், ஏன்டா எல்லாம் உட்காண்டே போகிறீங்க? இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஓ அதனால தான் ஒருத்தன் முன்னாடி வந்து உட்காந்து போனானா? இல்லையே, டவுட் இருக்குது. எப்போ நீனாவது உட்காந்து போவியா இல்லையா? இருங்க, இவனை பார்த்துடலாம் கடைசியில். இருங்க, நீ பர்கர் தானே கேட்குற? என்னங்க சார், உடனே நான் ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இது இப்போ தான் ஞாபகம் வருது. இருங்க சார், அடம் ஐயா இது வாங்க முடியாது போல இது. ஓகே, இது பண்ணிவிட்டு அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் உட்கார வச்சு உடனடியாக நான் பண்ணி அந்த வச்சு அந்த பர்கரை நான் செய்யணும். அடப்பாவி. ஓகே வச்சாச்சு. இப்போ என்னென்ன விராப் பண்ணணும், விராப் பண்ணால் சுற்றி கவர் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே வச்சாச்சா? இப்போ சார் வந்து நிம்மதியாக உக்காண்ட்ருக்காரு. இவன் எப்படா வருவான் அப்படின்னு. இருங்க வந்துடுறேன். இல்லாட்டி நீங்கள் மைண்ட் வைஸில் என்னை திட்டிட்டு இருப்பீங்க, நல்லாவே தெரியும்னாங்க சார். சார் திருப்தியாக சாப்பிடுங்க சார். சார் கடை நான் க்ளோஸ் பண்ணிடலான்னு தோணுது, நீங்கள் சாப்பிட்டு போகலாம் சார் சரிங்களா? ஏன்னா நாள் இன்னைக்கு நான் பிஸியாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நான் டக்குன்னு கொடுக்கணும் ஐடியாவில் இருக்கேன் பார்த்தீங்களா? சரிங்களா சார்? அவர் போயிருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா சாப்பிட்டுட்டாரு. இது நான் வைக்க முடியல, வச்சுட்டேன். ஓகேப்பா. அது என்னென்னா அடுத்து இன்னொன்று வந்து ஃபர்னிச்சர் வாங்கலாமா இது தோணுது, இல்லை ஃப்ரிட்ஜு வாங்கலாமா டவுட் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர் வாங்கிடலாம், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் லார்ஜ் டேபிளும் வாங்கிடலாம். ஆனால் என்ன டேர்ட்டி சேர்னு வருது, என்ன பண்ணுறது? தங்க சிலையை கட்டிடலான்னு நினச்சேன், ஆனால் பார்த்தா உண்மையான காசு. என்ன நண்பர்களே பண்ணுறது, நம்ம வாழ்க்கை அப்படி சூதானமாக போகுது. ஓகே வேணா சேருக்கு பதிலாக இந்த பெட்டு வாங்கிடலாமா? எனக்கு டவுட்டாக இருக்குது, சேர் வாங்கலாமா இல்லை பெட் வாங்கலாம்? பெட்டில் வாங்கிடலாம், ஏன்னா அப்போ தான் 2 பேரும் அதில் உட்காந்துடலாம். ஓகே லைட்டு எவ்வா தங்க விலைய மாதிரி தங்க ஜுவல்லரி மாதிரி அப்படி மினுக்குது ரைட்டு ஏம்மா. ஓகே இப்போ இதில் என்ன வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வாங்கிடலாம். ஃப்ரிட்ஜு வாங்கலாம், அது காசு இருக்கான்னு தெரியலையே. காசு வாங்கிடலாமா? என்னது எண்ட் ஆஃப் த டேயா? எதோ ஒன்று விட்டுருங்க, அது வாங்கியாச்சு. என்ன சார் நாளே முடிஞ்சிச்சு சார், ஏன் சார் அப்போயும் வர்றீங்க?
இருங்க சார், இவனுக்கு நான் கொடுத்துட்டு இந்த பார்சல் வந்துச்சு, நான் எடுத்து உள்ள வச்சிடுறேன். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து 3வது நாளுக்கு வந்துச்சு. நம்ம அந்த பெட்டு வைக்கிறதுக்குள்ள கொஞ்சம் போதும்னு வச்சு அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே நண்பர்களே, டக்கு டக்கு டக்குன்னு வச்சுக்கிட்டு இப்போ நம்மளுக்கு ஆர்டர் வந்து ஏகப்பட்ட ஆர்டர் வந்திருக்குது. ஏன்னா இப்போ 3 கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால நான் உடனடியாக இந்த மாதிரி வெட்டி வேலையை பார்க்காம கொடுக்குற வேலையை பார்த்தாதான் கொஞ்சம் உதவியாக இருக்குங்க. பாருங்க, ஏன்டா தரையில் வச்சிருக்கீங்கன்னு கேட்கலாம். இடம் பத்தல நண்பர்களே, அதனால தான் நான் தரையில் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். எவனும் பார்க்கல. நடுக்க பார்த்துருந்தா கடையில் அடித்து விழுந்துருச்சு ஓடிடுவான். நாங்கள் சார் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன் சார் தின்ன மாட்டேங்கிறீங்க? ஏன் சார் என்ன சீ தின்ன மாட்டேங்கிறீங்க? ஓ, அது அங்கே கொடுக்கணுமா? ஓ, அவர் இது வீட்டிலேருந்து கொண்டு வந்த தட்டுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவருக்கு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து இவர் வீட்டு தட்டுன்னு நினைக்கிறேன். என்னடா இது தட்டு? அப்போ நம்ம தட்டே கிடையாது இதெல்லாம். அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வர தட்டா? என்ன உட்காந்து சார் இப்படி நீங்கள் கடையில் உட்காந்து பண்ணீங்கன்னா போர்டு மறைக்கும் சார். ஓப்பன் எல்லாம் க்ளோஸானு தெரியாது சார். எனக்கு அது தெரியாது ஓப்பனா க்ளோஸானு. நீங்கள் மூஞ்சியை வச்சு நடுலே வச்சுருந்தீங்கன்னா கடை ஓப்பன் ஆச்சா இல்லையாலேன்னு எல்லாம் வர்ற கஸ்டமருக்கு தெரியாது சார். கொஞ்சம் நல்லா நீங்கள் கோஆப்ரேஷன் பண்ணுங்கள் சார். கோஆப்ரேஷன் சரிங்களா சார்? அவர் அப்படி அனுப்பிச்சுட்டேன். போனால் பரவாயில்ல சார். அதாவது மக்கள் இங்கே பாங்க, அந்த கஸ்டமரு போனால் பரவாயில்ல, உட்காந்துட்டு போனாக்கு பரவாயில்ல. அண்ணா போய் அந்த கடை திறந்துருக்கா இல்லையான்னு கூட மறைச்சிருக்காங்களே, நான் எப்படி ட்ரீட் பண்ணுறது? அப்புறம் கஸ்டமர் வராதில்ல, அப்போ எனக்கு எவ்வளோ நஷ்டமாகும் நண்பர்களே, நீங்களே சொல்லுங்கள். அடுத்த இந்த மாதிரி ஆளுங்க அந்த போர்டை மச்சா கல் தூக்கி அடிச்சுன்னு நண்பர்களே, அதான் வேலை. அதெல்லாம் கல் இருந்துச்சுன்னா எதாவது இருந்தால் பார்த்துறேன் நண்பர்களே. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் நண்பர்களே, இப்போ ஒரு பர்கர் ரெடியாக வச்சுருக்காரு. அந்த பர்கர் மட்டும் கொடுத்துடலாம் சார். இருங்க சார், கட்சியை வாங்கி கேஷை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி தடையில் வச்சுக்கிறேன் சார். ஏன்னா இடம்பத்தில் சார் ஒரு சரிங்க, இந்த பேண்ட்டு எல்லாத்தையும் கருகு வச்சுக்கிறேன் நண்பர்களே. அப்படி சுடு சுடு அப்படி ஆவி பறக்க அப்படியே மூக்கில் மனம் மனம் மணக்குது அப்படின்னு சொல்கிற வாய் மாதிரி இருக்கணும் நண்பர்களே. ஓகே, இந்த பேப்பர் வச்சாச்சு. இப்போ வந்து நண்பர்களே, இப்போ வந்து தரையிலே வச்சாரு, இவருக்கு வச்சாச்சு. இப்போ 2 பர்கர் வச்சாச்சு. இங்கே ஒரு பர்கரு, அதுலேருந்து ஒரு எடுத்து ஒரு பர்கர் எங்கடா வச்சு பேப்பரு? ஓ, இங்கே இருக்கா? உள்ள வச்சா? ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா பேண்டி வைக்கணும். அது கொஞ்சம் யோசித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, இது தீஞ்சு போயிடுச்சு நண்பர்களே, என்ன பண்ணிடலாம்? சரி, இது அப்படி இங்கே வச்சிடலாம். இருங்க எங்கே வச்சிடலாம்? தரையில் வச்சிடலாம். அடுத்த கஸ்டமர் கேட்டாங்க சார், இது வந்து கொஞ்சம் பெப்பர் வந்து நல்லா இருக்கும், இப்போ தூசியாக இருக்கும். தூசி பெப்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? இல்லைங்க சார், கேள்விப்படுங்க இந்த சார் தூசி பெப்பர்னு சொல்லிட்டு கீழே இந்த பர்கரை தூக்கி பண்ணை தூக்கி வச்சிடலாம். அதான் சார் ஸ்பெஷல் பர்கர்னு சொல்லிடலாம். ஓகே, என்னது இது? இந்த பொருட்கள் வந்து ஆக்குபைட் பண்ணிட்டாங்களே. என்னடா ஆக்குபைட் பண்ண மாதிரி ஆக்குபைட் பண்ணிட்டான்னு சொல்கிறீங்க? என்னடா சொன்னீங்க? ஒன்றும் புரியல. நம்ம கடை இன்னைக்கு நடுக்காது நான் சொல்லிட்டு. ஓகே நண்பர்களே, உடனடியாக இந்த பர்கர் வந்து ராப் பண்ணிட்டு இது வந்து இந்த கஸ்டமருக்கு கொடுங்க சார். என்னங்க சார், சாப்பிடுங்க சார். போட்டு அப்படி நல்லா அப்பு சாப்பிடுங்க சார். ஓகே, நீனும் எப்படிங்க சாப்பிடுங்க சார். அப்புறம் இன்னொருத்தர் எங்கடா அது? இதோ தரையில் வச்சிருக்கானே இந்த பர்கரு, எங்கடா அது? ஓகே, குக்கு. ஐயோ, ஒன்றும் குக்கே ஆகலை. என்னங்க சார்? இதோ நான் வச்சுக்கிறேன் சார். என்னங்க இது விராப் பண்ணுங்க சார். விராப் ஆகாத சரி, இது ஒன்று எடுங்க. என்னங்க சார், இது ஒன்றுங்க சார். இப்போ தானே சொன்னாங்க சார் இந்த போர்டை மறைக்காதீங்க. ஏன் சார் இப்படி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? போங்க சார். சரி, இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற கல் தூக்கி அடிக்கிறது தோணுது எனக்கு. சரி, ஏம்ல இப்படி இருக்கீங்க? ஏன் கடை இன்னைக்கு தானே வியாபாரம் நடக்குது, அது வியாபாரத்தில் கெடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் நீங்களாம்? ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் வாங்கி எனக்கு தெரிஞ்சு இந்த பெட்டு வந்து வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பெட்டு வந்து ரொம்ப ஸ்பேஸ் ரொம்ப தள்ளி இருக்குது. இந்த சேர் அது ரொம்ப கிட்ட இருக்கலாம். ஓகே, இப்போ ஒரு செல்ஃப் வாங்கியாச்சு. ஃப்ரிட்ஜு வாங்கலான்னு தோணுச்சு. ஆனால் வாங்கலாமா இல்லையா எல்லாம் காசு ரொம்ப பத்தும் நினைக்கிறேன். சரி, இப்போ என்னென்னா நம்ம செல்ஃபோன் வாங்கணும், அப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கணும். வாங்கியாச்சு. இப்போ என்னென்னா அதை வரைக்கும் வெயிட் பண்ணோம். இங்கே பாருங்கள், லைட்டே இவ்வளோ இருக்குது. நம்மக்கிட்டே இருக்கிற லைட்டே போதுண்டா. எதுக்கிட்ட இதெல்லாம்? இங்கே பாருங்கள், நம்ம கடைக்கு மேலே இருக்குது எத்தனை லைட் இருக்குது. ஓகே, இவர் சாப்பிட்டு போயிட்டாரு. இது க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு வந்து சேல்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இடம் ரொம்ப கேப்பு பெருசாக இருக்குது. இப்போ என்னென்னா இது என்னது? ஃப்ரிட்ஜு. ஓகே, இந்த ஃப்ரிட்ஜு வந்து என்ன கொண்டு போகணும் தெரியுமா? இங்கே கொண்டு வச்சிடலாம். சரிங்களா? இங்கே பாருங்க, இதாவது இங்கே பாருங்க, ஒரே வச்சுருங்க கரெக்டாக. அங்கே பாருங்க, இருங்க அப்படி ரைட்டாக வச்சிடலாம். இருங்க, இப்படி பார்த்து வச்சிடலாம். இங்கே பாருங்க, இப்படி ஈஸியாக வச்சிடலாம். இங்கே பாருங்க, அப்படி இல்லையா? ஐயோ போங்கடா. ஓகே, அப்படி வச்சுக்கிட்டு
அப்படியே லைட்டாக முன்னாடி வச்சுங்க பாருங்க. வச்சுட்டோமா? இங்கே இந்த மாதிரி லைட்டாக ஒரு கேப் இருந்தால் கூட இது இந்த ஃப்ரிட்ஜை பாருங்கள். இப்போ பாருங்க, இப்போ நான் தூக்குறேன் பாருங்க. இருங்க, ஃப்ரிட்ஜ் இருக்கா? சீக்கிரம் தொடங்கடா. இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது இங்கே பாருங்க. லைட்டாக கிட்ட வந்துட்டு அப்படியே ஒரு யூட்டன் போட்டு இங்கே பாருங்க. இப்போ ஃப்ரிட்ஜுக்கு கேப் இருக்கும் பாருங்க. இப்போ கேப் இருக்கா? இந்த கேப்பு வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இது இப்போ இந்த மாதிரி ஒட்டி இருக்குன்னா இந்த மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இந்த பெட்டு டபுள் கேப்பு ஓடுது. ஓகே, ஃப்ரிட்ஜி திறந்து வச்சு நல்லா சில்லு காற்று அனுபவிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டு போகாமல் வச்சுக்கலாம். ஏன்னா சில பர்கர் கெட்டு போவாங்க, இந்த கேமில் உண்டு. ஆனால் அது நம்மளுக்கு நடக்கூடாதுன்னு தேங்காய் உடைச்சிருக்கேன். நான் என் வழியில் தேங்காய் உடஞ்சிச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், அது எதுவுமே பண்ணல. சரிங்களா? இப்போ வந்து சட்டுப்புட்டுன்னு எல்லா பொருட்களும் உள்ளே வைங்கோ. ஓகே, ஒரு வழியாக எல்லா பொருளும் வச்சாச்சுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர் இருந்தால் தான் இங்கே ஒட்டி வைக்கிற மாதிரி கொஞ்சம் இடம் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன் நண்பர்களே, இப்போ வச்சாச்சா? இது இன்னும் கொஞ்சம் கேப்பு கிட்ட இருந்தால் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே, வச்சாச்சு. இந்த சீட்டு பரவாயில்ல. இப்போ முன்னாடி சேர் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இது திருப்பி இப்படி வச்சுட்டு இருங்க. இப்படி திருப்பி வச்சுட்டு லைட்டாக இங்கே பாருங்க. இப்போ எவ்வளோ கேப் இருக்குது. இந்த மாதிரி வச்சாதாங்க நல்லா வியாபாரம் ஆகும். 2 கஸ்டமர் அதுக்குள்ளேன்ட்டாங்க. ஒருத்தர் சாப்பிட்டாரு, என்னங்க சார் க்ளீன் பண்ணுங்க. ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா இது ஒரு வீடியோ முடிச்சுக்கலான்னு சொல்லுறேன். சார் சார் நீங்கள் பாருங்கள் சார், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன்னு இருக்கேன். நீங்கள் லைனில் நின்றுக்கோங்க. நான் வீடியோக்கு கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு கட் பண்ணிட்டு அப்புறம் ஓகேங்க நண்பர்களே, இந்த சைனை மாற்று. ஓகே நண்பர்களே, இது ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைபு கொடுக்க பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. இது ஒரு விடை பெறுகிறேன் அப்படின்னு சொல்லாமல் பக்கத்து கடையில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு அப்புறமா முடிச்சுக்கலாம்னு தோணுது. இது என்ன கடை? ஹிந்தி கடையா? உள்ள வரலாம். ஜப்பனீஸ் கடை பொழுது டிவிலாம் வச்சுருக்கானுங்க. என்னடா இது ஒன்றுமே தெரியல. அப்போ எதுக்கிட்ட ஸ்க்ரீன்னு? சரி, இது ஒன்று விட்டுங்க. இந்த பிளானையே எனக்கு தோணலை. அடுத்த தடவை இதை நான் அப்படி பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இது நான் அந்த க்ளீன் பண்ணலாமா? அப்படி காசு எனக்கும் கட்டிக்கலான்னு இருக்கேன். மேடம் என்ன பண்ணுங்க? இன்னும் சீஸ்லாம் இருக்குது. சீஸு என்னடா பெப்பரோனி இதெல்லாம் இருக்குது புல்லு இது. ஓகே நண்பர்களே, இதோ ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோ ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, குட் பை. பை நண்பர்களே.